மாதிரி செடிகளை வளைச்சி விட்டோம்னா இதில் புது புது ஒவ்வொரு கனவுலையும் புது புது செடிகள் வந்து நிறைய தொடர்ந்து வேலிப்பூரா ரோஜா செடியாக வளர்க்க முடியும். இந்த செடியை பண்ணிட்டியா? இந்த செடியை இப்படி வளைச்சி விட்டுருக்குறோம். இதிலிருந்து ஃபுல்லாக செடிகள் நிறைய வரும். காமி புது தளிர் வரும்போது ரோஜா செடி இப்படித்தான் ஒரு 2 ஆள் வளர்த்தி போயிருச்சு. இந்த செடியிலேருந்து பூக்கள் பறிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு 10 நாள் முன்னாடி நான் வளைச்சி மண்ணில் பதிய வச்ச செடி எத்தனை தளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மண்ணில் வளைச்சி வச்சிட்டாலே போதும். இடம் இருந்தால் மண்ணில் வளைச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா குச்சியை மட்டும் வளைச்சி விட்டுட்டோம்னா போதும். நிறைய புது புது தளிர்கள் வரும். இதன் மூலமாக ரொம்ப கீழேயே நம்ம ரோஜா பூக்கள் நிறைய பூக்கும். செடியும் நல்லா அடர்ந்து வரும். ரோஜா செடி வந்து குச்சி மாதிரி ஒத்த குச்சியாக நிற்காம இந்த மாதிரி அடர்த்தியான செடியாக வரும். பூக்களும் நிறையவே பூக்கும். இந்த மாதிரி குச்சிகளை வளைச்சி வைக்கிறது மூலமாக நாட்டு ரோஜாவில் நிறைய பூக்கள் பூக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு ரோஜாவில் ஈஸியாக நிறைய பூக்கள் பறிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.